அரசு பேருந்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக ஓட்டுநருடன் ஒரு பயணி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. ஏசி பஸ் ரிப்பேர், அதனால நார்மல் பஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால நீங்க ஏசி பஸ்ஸோட காசை வாங்கிட்டு இருக்கீங்க. ஏசி பஸ் காசு 140 ரூபாய் சொல்றாங்க. நீங்க கேக்குறீங்க 140 ரூபாய் இருக்கு. ஏசி பஸ் 140. டிக்கெட்ல ஏன் ஏர் கண்டிஷனர் போட்டுருக்கீங்க? அந்த வண்டியோட மிஷின் அந்த இன்வைஸ். அப்ப பஸ் வரும்போது டிக்கெட் மாத்தி தானே எடுத்துட்டு வரணும். நீங்க இந்த மிஷினை ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? தெரியாம கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப நான் தான் முட்டாளா? கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக ஒரு பயணி புகார் தெரிவித்தார். வழக்கமாக சூலூரிலிருந்து காங்கேயம் செல்வதற்கு 40 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 110 ரூபாய் வசூலிக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த அந்த நபர் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வரி செலுத்தாத தனியார் வணிக வளாகம் முன் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை வண்டியை நிறுத்திச் சென்றனர். தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் வணிக வளாகம் மாநகராட்சிக்கு ரூபாய் 42 லட்சம் கட்டிட வரி செலுத்தாமல் நிலுவை வைத்துள்ளது. பல முறை வரி கட்ட அறிவுறுத்தியும் அலட்சியம் காட்டியதால் மாநகராட்சி ஊழியர்கள் வணிக வளாகத்தின் வாசலில் குப்பை வண்டியை குறுக்கே நிறுத்தி குப்பை கொட்டினர். பின்னர் வணிக வளாக ஊழியர்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று வரிக்கான காசோலையை வழங்கியதால் குப்பை அகற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.